ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் என்றால், ஃபைனலா இன்ஸ்டாகிராம் மீம் பார்ட் 2 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த வீடியோ போடுறேன். ஏன்னா, கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வீடியோ போட முடியல. ஸோ நம்ம இந்த வீடியோல ஜஸ்ட் ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சில 3 இதுதான். அது ஏற்கனவே நீங்க ரெகுலரா பார்த்துருப்பீங்க. அந்த இத நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபன் ஆக்கி வீடியோ கொண்டு போறோம். லெட்ஸ் சி. நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ ஏற்கனவே நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ நம்ம இப்போ வீடியோ பார்க்க போறோம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். இந்த வீடியோ வந்து இயர் மாற மாற இந்த வீடியோ மட்டும் மாறாது. 2024லயும் பார்த்தீங்கன்னா 23, 22ல இருந்து நான் இத பார்த்துட்டு இருக்கேன். இவங்க ஒரு வார்த்தை சொன்னதுதான். பொங்கலோ போங்க. நாங்க போறோம் போறாம இங்கேயே இருக்கோம். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். அப்கமிங்ஸ் வரப்போகுது. ஜனவரி 14த். ஸோ பொங்கல் வந்து வரப்போகுது. நம்ம பொங்கல் கொண்டாடுவோம். நம்ம இப்போ 2வது வீடியோ பார்க்க போறோம். நீ முஞ்சா புச்சுக்கோடா, நீ முஞ்சா புச்சுக்கோடா செகாவத்தே. டேய் பாடிங்களா, நீ முஞ்சா ஐயோ பயமா அது கடிச்சிட. அட நீ முஞ்சா புச்சுக்கோடா செகாவத்தே புச்சுக்கனா உத்தி கேட்டே. கண்டிப்பா இது எல்லா சின்ன வயசுல உள்ள இது சொல்லலாம். ஏன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாமி டாலர் வாங்குனதுக்கப்புறம், அப்பாடி நம்ம இனி இந்த பேய தொரத்தாதுப்பா. நம்ம இப்போ தைரியமா நைட்டு வீட்டுக்கு போலாம். சாயந்தரம் அதாவது ஈவினிங் டியூஷன் டைம் போயிட்டு வரும்போது அந்த டைம்ல மட்டும் கொஞ்சம் இதா இருக்கும். சரி நம்ம தைரியமா போலாம் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஏன்னா நம்ம சாமி டாலர் போட்டுருக்கோம். ஏன்னா அது அ சின்ன வயசுல இருக்க எல்லாருக்கும் அந்த இது தோணியிருக்கும். நம்ம சாமி டாலர் போட்டுருக்கோம் அப்படின்னு. இது ரிலேட்டடான இதுதான். எனக்குமே ரிலேட்டட் இது நானுமே ப அதாவது பேய பார்த்து பயந்துருக்கேன். ஆனா பேயின்னு சொல்றத விட அது நம்ம ஒரு கற்பனைன்னு சொல்லலாம். அதாவது என் மைண்டுக்கு தோணுது. ஒரு கற்பனை சொல்லலாம் அது. பேய் நம்ம சொல்ல முடியாது. ஸோ நம்ம இப்போ 3 வீடியோ பார்க்க போறோம். இது இப்போ நோவடேஸ் ட்ரெண்டிங் இது வீடியோ. ஏன்னா பெங்களூர்ல நியூ இயர் அன்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 31 ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அங்க என்ன பார்த்தோம்னா, ஏன்னா பெங்களூர் சைடு ஃபுல்லாவே வந்து கொஞ்சம் அதாவது தண்ணி கொஞ்சம் அதிகமா இருக்கும். நானே ஓரளவு பார்த்துருக்கிறேன். ஆனா இந்த அளவுக்கு ரொம்ப மோசமா இருக்குன்னா, அது அது இது சொல்லலாம். ஏன்னா அந்த 31 ஃபர்ஸ்ட் எல்லாருமே செலிப்ரேட் பண்ண போவோம். ஆனா நெறைய லேடீஸ் கூட ட்ரக்ஸ் ஆடி அப்படி அந்த அது எப்படி சொல்ல அந்த மயக்க நிலையில இருந்திருக்காங்க அப்படின்னு நெறைய இது பார்த்துருக்கேன். இவங்க வந்து பிடிச்சிட்டு போறாங்க. ஆனா ஃப்ரீடம் ஃபைட்டருக்காக வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அது அதாவது இப்ப நம்ம ஒரு போராட்டத்துல இருக்கோம். போராட்டத்துல வச்சுருந்து சொன்னா கூட ஒண்ணும் பரவால்ல. குடிச்சிட்டு போய் சொல்றான் பார்த்தீங்களா, அதான் குடிச்சா தான் எல்லாம் உண்மையெல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அதே மாரி தான் இவருக்கு வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். நம்ம இப்போ 4த் வீடியோ பார்க்க போறோம். உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. சங்கர் ராசப்பா என்ன அடிச்சிட்டா ஏதான் நீ வெயிட் உன்னை போந்துறேன்டா. டேய் அது புலிடா, புலிக்கு போய் அடிச்சிட்டு இருக்கான்னு. ஆனா அது வந்து இப்போ அது வந்து ஏரி இருக்கு. கண்டிப்பா தெரியும். அது லைட்டா வந்து கொஞ்சம் ஸ்பூன் தட்டுனா போவாது. சரி லைட்டா இந்த மாரி வயலன்ஸ் பண்ணா தான் போகும்னு நெனைக்கிறேன். ஆனா அதோட டயலாக்ஸ் லாரன்ஸ் டயலாக் டயலாக் தான் மறக்கவே முடியாதுப்பா. லாஸ்ட் இயர் அண்ட் அதுக்கு லாஸ்ட் இயர் 2022 லாஸ்ட் அந்த டிசம்பர் மந்த்ல தான் இந்த டயலாக்கே ஃபேமஸ் ஆச்சு. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் ஒண்ணு அடிக்கிறது பெருசு இல்லடா. அட உம்மால அந்த டயலாக் பண்ணது ரொம்ப இதா அது. அத எப்படி சொல்ல காமெடியா ஃபன்னா இருந்து. ஆனா புலி புலி என்னதான் பண்ணுச்சு? நான் செவனேன்னு தாங்க இருந்தேன். சரி ஏறுது குரங்கு மாரி ஏறி பார்த்தேன். அதுக்கு ஏன்பா நீங்க தட்டுறீங்க, அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதுவே கேஸ் போட போடுறோம். ஸோ இப்ப நம்ம 5த் வீடியோ பார்க்க போறோம். முருத்தி முருத்தி அடிச்சிருக்காட்டி அந்த மாதிரி முஞ்சனஞ்சு அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அடிச்சாம்பார் மேல கட்ட பறகுது கொட்டை தெரிக்குது. பாவம் தான். இது எல்லா இதுலயும் நடந்திருக்கு. கண்டிப்பா எனக்கும் அதேதான். அந்த ரோட்ல போம்போது அந்த கவு கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா போணும். ஏன்னா டக்குன்னு இப்படி லைட்டா தலைய அப்படி துப்பாவும் பாருங்க. அதுல ஒரு அடி டப்புன்னு அடிச்சுரும். ஆனா நானும் நெறைய தடவ
பைக்ல போகும்போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான். மாடு வந்ததுக்கப்புறம் மாடு வந்துச்சுனாலே நின்றுறணும். நின்னு மெதுவா போணும். மாடு போட்டு அந்த நாய் அந்த டாக் தான்ப்பா பெரிய பெரிய ஆளு. அவர்தான் லெஜெண்ட் மாரி சொல்லலாம். ஏன்னா அவரு யப்பா சட்டு சைடுல தான் நிப்பாரு. ஸ்பீடா வந்துருவாரு. அப்பா நான் இருக்கேன்ப்பா, நீ ஏன்ப்பா என்னைய தாண்டி போற? அப்படின்னு சொல்லி அவர் வந்துருவாரு. எந்த இதா இருக்கும் அந்த இது. ஸோ கவ், மாடு, ஆடு இதெல்லாம் வந்துச்சுன்னா, நின்னுச்சுன்னா, சப்போஸ் நின்னுச்சுனால நீங்க நிறுத்தி நிதானமா போங்க. வேகமா போவாதீங்க. போம்போது சேஃப்டிக்கு ஹெல்மெட் வேணா போட்டு போங்க. ஆனா அவரு பாவம் அவர் செவனந்தையா போயிட்டு இருந்தாரு. அவர ஏன் அடிச்சீங்க? அப்படிங்கிற மாரி. ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அமைக்கிருங்க. யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும். உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும். அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்.